ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கண பாட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப வந்து எதுல பார்த்தீங்க அப்படின்னா, 7th புக்ல டெர்ம் 3ல இயல் 1 இருக்கிற இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ அதான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 6th புக்ல உள்ள எல்லா இலக்கணமுமே போட்டாச்சு. 7th புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே இலக்கணம் படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ படிக்கல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. படிக்காதவங்க அதை படிச்சுட்டு வந்துருங்க. இப்போ இலக்கண கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ அதனால இந்த இலக்கண பாட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ படிக்கிறது வந்து 7th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது சாரி 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயல். அந்த தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணி இலக்கணம். ஆல்ரெடி வந்து 6th புக்ல டேர்ம் 3ல லாஸ்ட் ஒரு சாப்டர் வந்து அணி இலக்கணம் இருந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுல வந்து 2 அணி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன அணி பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? அணி இலக்கணத்துல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி. ஸோ இந்த 2 தான் இருந்துச்சு. அந்த 2 அணியும் பார்த்தாச்சு. இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி பார்த்தாச்சு. இப்போ இதுல வந்து என்னென்ன அணி வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி. இந்த 3 தான் பார்க்க போறோம். ஓகேவா? உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி. ஸோ இந்த 3 அணி தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா 5 அணி படிச்சிருவோம். இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லி நம்ம தனியாக எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த அணினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் சாப்டராக இருக்கும் இது. அதனால இதில் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால புக்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அணி அப்படிங்கிற சொல்லுக்கு அழகுன்ற பொருள் இருக்கு. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உவமை அணி. உவமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, உவமைப்படுத்தி சொல்றது. ஓகேவா? அதாவது நார்மலா உவமை, உவமேயம்னு பிரிக்கும்போது நமக்கு தெரியாது. எது உவமை, எது உவமேயம் அப்படின்றதெல்லாம் குழப்பம். உவமைப்படுத்துறது அப்படின்னா, ஒரு இயற்கையில இருக்கிற ஒரு திங்ஸோட நம்மள உவமைப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் உவமை. இயற்கையை தான் உவமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இயற்கை தான் உவமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையில உள்ள எதுனாலும் இருக்கலாம். பறவை, விலங்கு, மரம், செடி, கொடி, வாட்டெவர் எதுனாலும் இருக்கலாம். அதெல்லாமே உவமைக்குள்ள திங்ஸ். ஸோ அத நம்ம கூட என்ன செஞ்சு அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்மள நம்மள வந்து அந்த ஒரு இதுல பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "மயில் போல ஆடினாள்." ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ அது எப்படி இருக்குன்னா, மயில் மாதிரி இருக்கு. மயில் டான்ஸ் ஆடுறது போல இருக்கு. ஸோ ஒரு இயற்கையோட நம்மள உவமைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பொண்ணு மயில் மாதிரி ஆடுனா அப்படின்னு சொல்றது தான் உவமை தவிர்த்து, மயில் வந்து அந்த பொண்ணு போல ஆடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அப்படி சொன்னா அது உருவகம். நம்ம தான் ஒண்ணு புதுசா உருவகப்படுத்துறோம்னு அர்த்தம். ஓகேவா? உவமைப்படுத்துறது அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது? இயற்கையில உள்ள திங்ஸோட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? அந்த பொண்ணு மயில் மாதிரி ஆடுனா அப்படின்னா, மயிலுன்றது ஒரு இயற்கையா உள்ள ஒரு இது இல்லையா? ஸோ இயற்கை கொடுத்த நன்கொடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் படைச்சது. அததான் இயற்கைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கடவுள் படைச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உவமைப்படுத்துறதுக்கான ஒரு பொருளா தான் வச்சிருக்கணும். உவமேயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ உவமேயத்துக்கு தான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மயில் வந்து இந்த பொண்ணு போல ஆடுச்சு. மயில் போல இந்த இப்ப நம்மளோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்க? அப்படின்னா உவமேயம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "மயில் போல ஆடினாள்." ஆடுனன்றது ஒரு பெண்ணு. அத இயற்கை கொடுத்த ஒரு திங்ஸோட, அதாவது கடவுள் கொடுத்த ஒரு இதோட என்ன செஞ்சுறோம் நம்ம கம்பேர் பண்றோம். அதுதான் உவமை. அந்த பொண்ணு போல மயில் ஆடாது. ரைட்டா? மீன் போன்ற கண். மீன் வந்து கடவுள் கொடுத்த ஒரு இது இல்லையா? ஸோ, அப்போ அத மாதிரி இருக்கிற கண்ணுன்னு சொல்லி நம்ம கூட அத கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா தான் அது உவமை. ஓகேவா? உவமைய இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, உவமானம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. போல அப்படின்னு வந்துச்சுன்னா, அதுதான் உவம உருபு. அது எதுல வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை." ஸோ இந்த மாதிரி
திருக்குறள் வர்றத படிச்சு வச்சுக்கணும். அந்த திருக்குறள் இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கிற திருக்குறள் ரொம்ப மஸ்ட். ஸோ அந்த திருக்குறள் படிச்சுக்கணும். அந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங்ன்னு படிச்சுக்கணும். அது என்ன அணின்றதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் எல்லா திருக்குறளையும் சொல்லல. நம்ம வந்து புக்ல இருக்கிற சாப்டர்ல குடுத்துருக்கிற அவ்ளோ திருக்குறளையும் நம்ம மக்கப் பண்ண வேண்டாம். பட் ஆனா வந்து என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு அப்படின்னு குடுத்துருப்பாங்க இலக்கணத்துல. அந்த மாதிரி இருக்கிற திருக்குறள் படிச்சுக்கோங்க. ஏன்னா, அத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை." ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி தன்னை தோண்டுபவங்கள எப்படி செஞ்சுக்குமா? பொறுத்துக்கிறது. அதே மாதிரி நம்மள இகழ்ந்து பேசுறவங்கள நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்றது தான் மீனிங். பூமி வந்து தன்னை தோண்டுபவங்களையும் என்ன செஞ்சது? பொறுத்துக்குது. அதுபோல ஓகேவா? அது மாதிரி நம்ம இகழ்வாரையும் என்ன செய்யணும்? நம்மள வந்து இகழ்ந்து பேசுறவங்களையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்? பொறுத்துக்கணும். அதான் மீனிங். ஸோ இதுல வந்து உவமைப்படுத்தியிருக்காங்க. தெரிஞ்சிருச்சு இல்லையா? அது மாதிரி இது அப்படின்னு உவமைப்படுத்தியிருக்காங்கன்றது தெரிஞ்சாச்சு. ஸோ இதுல போல அப்படிங்கிற உவம உருபு என்ன செஞ்சிருக்குன்னா, வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னது? உவமையணி. ஓகேவா? வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா, அது என்னது அப்படின்னா, உவமையணி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அகழ்வாரை தாங்கும் நிலம். அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது உவமை. நிலம் அப்படின்னாலே என்னது அது? இயற்கை கொடுத்தது. ஸோ நம்ம அதை என்ன செய்வோம்? உவமையா தான் வச்சிருக்கணும். தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது உவமேயம். இதுதான் என்னது? உவமேயம். இந்த போலன்றது உவம உருபு. ஓகேவா? ஸோ பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நம்ம இகழ்ந்து பேசுபவரை என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். இதான் இதோடைய குறளுடைய இது சொல்லிட்டாங்களா? பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல். அதுதான் என்னது? உவமை. போட்டிருக்காங்களா? நம்ம இகழ்ந்து பேசுறவங்கள பொறுத்துக்கணும். அதுதான் என்னது? உவமேயம். சொல்லியாச்சா? போலன்றது உவம உருபு. வந்துருச்சா எல்லாமே? அதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல்ல உவமை, உவமேயம் வந்து உவம உருபு என்ன செய்யணும்? வெளிப்படையா வரணும். வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் உவமையணி. உவம உருபுகளா என்னென்ன வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. ஓம உருபுகளா என்னென்ன வரலாம்? போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. ஸோ இது எல்லாமே ஓம உருபுகளா வரலாம். பட் ஆனா மேக்ஸிமம் நமக்கு போலன்ற ஓம உருபு தான் வரும். நிறைய இதில் பார்த்தோம்னா. ஓகேவா? பட் ஆனால் என்னென்ன வரலான்னு போட்டிருக்காங்க? போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. ஸோ இது எல்லாமே ஓம உருபா வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்னது அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமையணி. ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு உவமையணினா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த உவம உருபு மறைஞ்சு வரணும். நம்ம என்ன சொன்னோம்? உவமைக்கு என்ன சொன்னோம்னா உவம உருபு வெளிப்படையா வரணும். அந்த இதில் போல, புன்ன, புரைய, ஸோ இந்த மாதிரி அன்ன அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அது உவமைன்னு சொன்னோம். அது வெளிப்படையா தெரியல அப்படின்னா அதுதான் என்னது? எடுத்துக்காட்டு உவமையணி. எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஸோ திருக்குறள் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாதியை கொடுத்து மிச்ச பாதியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா பாதியை கொடுத்து மாற்றி மாற்றி பேலன்ஸை கொடுத்து என்ன செய்வாங்க? அதில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. ஸோ இதோட எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க திருவள்ளுவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால இது என்ன பண்ணிக்கோங்க? திருக்குறளை படிச்சுட்டு அதோட மீனிங்கையும் படிச்சு வச்சுக்கோங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மணற்கேணியில தோண்டின அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நீர் ஊறும். அதே போல மனிதர்கள் கற்கிற அளவிற்கு அறிவு வந்து பெருகும். அதான் இதோட கருத்து. ஓகேவா? நம்ம கிணத்துல மண்ணுல தோண்டினோம்னா தண்ணி என்ன செஞ்சுட்டே வரும்? ஊறும். அது மாதிரி மனுஷங்க படிக்க படிக்க அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா என்ன பண்ணும்? கல்வி பெருகும். ஓகேவா? அறிவு வந்து பெருகும். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். இந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்கு? அது போல மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். ஓகேவா? அப்ப இதுல என்ன இடத்துல அது போலங்கிற உவம உருபு என்ன செஞ்சிருக்குன்னா மறைஞ்சு இருக்கு. ஓகேவா? அதான் என்னது? எடுத்துக்காட்டு உவமையணி. தொட்டனை தூறும் மணற்கேணி. ஸோ இது என்னது? மணற்கேணின்னு வரும்போது கிணறு. ஸோ அப்போ அது என்னது நமக்கு? உவமை. கரெக்டா?
மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. அதோட நம்மள கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம யாரு? உவமேயம். ஓகேவா? உவம உருபு மறைஞ்சிருக்கு. இதுதான் உவம உருபு. ஓகேவா? அவ்வளோதான். இதான் உவமை ஒரு தொடரா வரணும், உவமேயம் ஒரு தொடரா வரணும், உவம உருபு மறைஞ்சு வரணும். அதான் எடுத்துக்காட்டு உவமேயணி முடிஞ்சுச்சு. பட் இதுல வந்து அப்படி இருக்காது. அது போல, போல அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையா வந்திருக்கும். இதுல போலன்ற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கும். அவ்வளவுதான் இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இல்பொருள் உவமையணி. இல்பொருள் உவமையணினா என்ன அப்படின்னா, உலகத்துல இல்லாத ஒன்றை சொல்றது. அதுதான் இல்பொருள் உவமையணி. உலகத்திலே அது இருக்காது. அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உவமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதை உவமையா சொல்லியிருப்பாங்க. அதுதான் இல்பொருள் உவமையணி. எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. ஸோ எங்கேயாவது வந்து பொன்மழை பொழியுமா? கோல்டா மழை பெய்யுமா? பெய்யாது. அப்ப இல்லாத ஒன்னைதான் என்ன செஞ்சிருக்காரு கவிஞர் உவமைப்படுத்தியிருக்காரு. ரைட்டா? மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. ஸோ பொன்மழை பெய்யாது. அதை என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னது அப்படின்னா இல்பொருள் உவமையணில வரும். காளை கொம்பு முளைத்த குதிரை போல். குதிரைக்கு காளை கொம்பு முளைக்குமா? அப்ப அது இல்லாத ஒண்ணு இல்லையா? ஸோ அப்ப இல்லாத ஒண்ணு சொல்றதா என்ன சொல்றாங்க? இல்பொருள் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. உலகத்துல பொன்மழை என்ன செய்யாது? பொழியவும் செய்யாது. கொம்பு முளைச்ச காளையும் கிடையாது, குதிரையும் கிடையாது. ரைட்டா? உலகத்திலே இல்லாததை சொல்றதான் இல்பொருள் உவமையணி. ஸோ புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல. ஓகேவா? இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். உவமை படிச்சுக்கோங்க. உவமைனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், அதே மாதிரி இந்த மாதிரி திருக்குறளுக்குள்ள மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. உவமை அதே மாதிரி எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும் ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் படிச்சுக்கோங்க. அதில் உவமை என்ன, உவமேயம் என்ன, உவம உருபு என்ன, அதையும் பார்த்துக்கோங்க. இல்பொருள் உவமையணி. ஸோ அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இலக்கணத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளை கொடுத்து தான் அது என்னதுன்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதனால எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கற்பவை கற்றபின். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு புக் பேக் கொஸ்டின் இல்லை நமக்கு ஆப்டிடியூட் மாதிரி. அடுத்த இது மட்டும்தான் இலக்கணத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் தொடர்களில் உள்ள உவமை, உவமேயம், உவம உருபு இதை நீ கண்டுபிடிச்சி எழுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதில் உவமை எது? இதான் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் உவமேயத்தை எடுத்து எழுது. இதில் உள்ள உவம உருபு என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மலரன்ன பாதம். இதுல மலர் அப்படின்றது என்னது? உவமை. பாதம் அப்படின்றது உவமேயம். அன்னங்கிறது உவம உருபு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இயற்கை தான் உவமை. ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கையில உள்ள ஒரு திங்ஸ் தான் உவமை. ஓகேவா? நம்மளை கம்பேர் பண்றது அதுதான் உவமேயம். நம்ம தான் உவமேயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வந்து உவமை, நம்ம தான் உவமேயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. இப்போ தேன் போன்ற தமிழ். தேன் வந்து இயற்கையில கிடைக்கிற ஒன்று தான். அப்படிதானா? அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு இதுதான். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இயற்கையை நம்ம எதில் போடணும்? உவமையில போடணும். தேன். ஓகேவா? போன்ற தமிழ். தமிழ் வந்து இப்போ வந்த மொழி. அப்படிதானே? நம்ம கண்டுபிடிச்ச ஒரு மொழி. கடவுள் கொடுத்த மொழியில நம்ம கண்டுபிடிச்ச மொழி இல்லையா? ஸோ அது வந்து என்ன வந்துச்சு? வரி வடிவம், எழுத்து வடிவம், அப்படி 1 by 1 ஒலி வடிவம் இந்த மாதிரி வந்து தான் நம்ம தமிழ் மொழி வந்துச்சு. இதை நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது அது என்னது? தமிழ் வந்து உவமேயம். ஸோ நெக்ஸ்ட்டு போன்ற அப்படின்றது உவம உருபு. போன்றன்றது என்னது? உவம உருபு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புலி போல பாய்ந்தான் சோழன். ஸோ புலி அப்படின்றது என்னது? இயற்கை கொடுத்த ஒன்று, கடவுள் கொடுத்த ஒன்று. ஸோ அதை நம்ம எங்கே போடணும்? அப்போ உவமையில் போடணும் இல்லையா? புலி போலன்றது என்னது? உவம உருபு. போலன்றது உவம உருபு. பாய்ந்தான் சோழன் அப்படின்றது ஒரு மனுஷன் இல்லையா? ஸோ அப்போ நம்மளை கம்பேர் பண்ணும்போது எதில் தூக்கி போடணும்? அதை உவமேயம். அப்போ சோழன் அப்படின்றது உவமேயம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மயிலொப்ப ஆடினாள் மாதவி. மயில். மயில்ன்றது என்னது? இயற்கை கொடுத்தது தான். கடவுள் கொடுத்தது தான். ஸோ அப்ப அது எதுல வரும்? உவமையில வரும். மயில் ஒப்ப. ஒப்பன்றது உவம உருபு. இல்லையா? மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி. மாதவின்றது ஒரு கேர்ள் இல்லையா? ஸோ அவங்கள நம்ம எதுல சொல்லணும்? உவமேயம். அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த வேணா ஒரு கொஸ்டின் குடுத்து அதில உவமை எது, உவமேயம் எது, உவம உருபு எதுன்னு குழப்புற மாரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ குழப்புற மாரி கேட்குறாங்க அப்படின்னா, இயற்கை அப்படின்னாலே நமக்கு உவமையில போட்டுருங்க. ஒ நம்ம மனுஷங்கள இந்த மாரி கம்பேர் பண்ணுது, மனுஷங்கள அப்படின்னு வரும்போது அது உவமேயத்தில போட்டுருங்க. ஈஸியான ட்ரிக் அதுதான். அதிலே வந்து அ இது உவமையா, உவமேயமா? இந்த மாதிரி சில நேரங்கள்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள குடுத்துட்டு, இது உவமையா, இல்ல உவமேயமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மலரண்ணன்னு குடுத்துருக்காங்க. மலர் பாதம் அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னு வைங்க. இது உவமையா, உவமேயமான்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, மலர் போன்ற பாதம் அப்படின்னு போடலாம். மலர் போன்ற, அதாவது ஒரு பூ போல நம்ம பாதம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அதாவது இயற்கைய நம்ம கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. பூ மாதிரி நம்மளோட பாதம் இருக்கு. அந்த மாரி சொன்னா அது உவமை. ஓகேவா? ஆனா உருவகம் அப்படின்னா, பாதமலர் அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள். பாதமலர் அப்படின்னு இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னா, பாதம் போன்ற மலர்ன்னு வராது. நம்மள என்னைக்குமே இயற்கையோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம உருவகப்படுத்தி தான் பார்க்க முடியுமே தவிர, கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி குடுத்திருந்தா, அது என்னதுன்னா உருவகம். ஓகேவா? அது என்னது அப்படின்னா உருவகம். நம்ம தான் உருவகப்படுத்திக்கிறோம் அத. நம்ம பாதம் போல மலர் இருக்குமா? இருக்காது. மலர் போன்ற பாதம் வேணா நம்ம சொல்லலாமே தவிர, பாதம் போன்ற மலர்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அது இயற்கை. அது முன்னாடியே வந்தது தான். ஸோ அது கூட தான் நம்மள கம்பேர் பண்ணணும். அந்த மாரி வந்துச்சுன்னா அது உருவகம். தேன் போன்ற தமிழ். தேன் தமிழ் அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, அது உவமை. தேன் போன்ற தமிழ். தேன வந்து என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் கூட சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தமிழ் வந்து தேன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தேன் அப்படின்னு குடுத்தா அது உருவகம். தமிழ் போன்ற தேன்னு வராது. ஓகேவா? தமிழ் போன்ற தேன். தமிழ் மாதிரி தேன் இருக்காது. தேன் மாதிரி தமிழ் இருக்கலாம். கரெக்ட்டா? அப்ப நம்ம வந்து இயற்கையோட சொல்றோம். நம்மள வந்து இயற்கையோட கம்பேர் பண்றோம்னா, அது உருவகம். இயற்கைய நம்மளோட கம்பேர் பண்ணா அது உவமை. ஓகே தானா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. குழப்புற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இயற்கைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாமே நமக்கு வந்து மலர், கடவுள் குடுத்த எல்லாமே வந்து உவமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கம்பேர் பண்ற எல்லாமே உருவகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா நம்ம போட்டுறலாம். ஓகேவா? ஸோ இந்த உவமை அணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டர் அணி இலக்கணம் தான் இருக்கும். நம்ம அத வந்து அடுத்ததுல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல. ஓகேஸா? ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததுல வந்து அடுத்த அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஸோ இந்த மாதிரி வருது. உருவகம் பேஸ் பண்ணி வருது. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.